நியூஸ் 7 தமிழின் எக்ஸ்பிரஸ் நியூஸுக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன் மற்றும் ராஜலட்சுமி கார்த்திக். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். சட்டப்பேரவை குழுக்களை அமைக்காவிட்டால் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம். மனு அளிக்க சென்றபோது சபாநாயகர் இருக்கையில் இல்லை எனவும் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தலைமை செயலகத்திற்கு வந்த மு.க. ஸ்டாலின் செய்தியாளர்களுக்கு பேட்டி. காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்ட தீர்மான நகல் நிதியமைச்சர் பன்னீர்செல்வத்தின் அலுவலகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்டாலின் தகவல். போதைப்பொருள் வைத்திருந்ததாக தென் மாவட்ட மீனவர்கள் 3 பேர் கைது. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த அப்பாவி மீனவர்கள் கைது செய்யப்பட்டதாக புகார். இலங்கை கடற்படையின் நடவடிக்கையால் தமிழக மீனவர்கள் அதிர்ச்சி. உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய மாநில அரசுகளுக்கு மீனவர்கள் வேண்டுகோள். தஞ்சை அரவக்குறிச்சி திருப்பரங்குன்றம் தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை. தமாக தலைவர் ஜி.கே. வாசன் அறிவிப்பு. முன்னாள் மத்திய அமைச்சர் வாழப்பாடி ராமமூர்த்தியின் நினைவு இடத்தில் ஜி.கே. வாசன் மரியாதை. இரவு 10 மணிக்கு மேல் வெடிகளை கொளுத்தக்கூடாது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவுறுத்தல். அதிக ஓசை எழுப்பும் வெடிகளை தவிர்க்கவும் வேண்டுகோள். ஓலை குடிசைகள் அருகே வெடிகளை கொளுத்தக்கூடாது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவு. உதகைக்கு தேனிலவு சென்றபோது காட்டெருமை தாக்கியதில் படுகாயமடைந்த பெண் சிகிச்சை பலனின்றி பலி. கோவை மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி பெண் பலி. சிம்ஸ் பூங்காவில் காட்டெருமை நடுமாட்டம் உள்ள பகுதிகளில் சுற்றுலா பயணிகளுக்கு தடை. வனப்பகுதி அருகே தடுப்பு வேலிகள் மற்றும் எச்சரிக்கை அறிவிப்பு பலகைகள் வைக்க நிர்வாகம் முடிவு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே பழங்குடி மக்களின் 3 வீடுகள் தீ விபத்தில் எரிந்து சேதம். மின்கசிவால் ஏற்பட்ட விபத்தால் 20 சவரன் நகை மற்றும் 30,000 ரூபாய் பணம் உள்ளிட்டவை எரிந்து நாசம். மின்கசிவுக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை. சிவகங்கை மாவட்டத்தில் மருதுபாண்டியர் குரு பூஜை விழா தொடக்கம். பாதுகாப்பு பணிகளுக்காக சுமார் 2000 போலீசார் குவிப்பு. சிவகங்கை, காளையார் கோவில் உள்ளிட்ட 5 ஒன்றியங்களைச் சேர்ந்த பள்ளிகளுக்கு விடுமுறை. 31ஆம் தேதி வரை காளையார் கோவிலில் 144 தடை உத்தரவு அமல். காவிரி பிரச்சனையில் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் மீண்டும் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்படும். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் பேச்சு. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் வாழப்பாடி ராமமூர்த்தி சிலைக்கு திருநாவுக்கரசர் மரியாதை. அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்காவிட்டாலும் அக்கூட்டத்தை விமர்சனம் செய்வதை பாஜக தவிர்க்க வேண்டும். தமிழக காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் திருநாவுக்கரசர் வலியுறுத்தல். தமிழக விவசாயிகளின் நலனில் பாஜகவுக்கு அக்கறையில்லை எனவும் குற்றச்சாட்டு. தஞ்சை, திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி தேர்தல்களின் பொறுப்பாளர்களாக அதிமுக சார்பில் தமிழக அமைச்சர்கள் நியமிக்கப்பட்ட விவகாரம். முறைகேடுகள் அதிகம் நிகழ வாய்ப்பு இருப்பதாக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. 3 தொகுதிகளில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்கள் விரைவில் அறிவிக்கப்படுவார் எனவும் தகவல். தூத்துக்குடி பகுதியில் விசைப்படகு மீனவர்கள் இன்று 2வது நாளாக வேலை நிறுத்த போராட்டம். இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலால் கடந்த சில மாதங்களாக மீனவ கிராமங்களில் பதற்றம். மோதல் காரணமாக படுகாயமடைந்தவர்களுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மீனவர்கள் போராட்டம். கும்பகோணத்தில் ஜவுளி கடையில் திடீர் தீ விபத்து. 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து நாசமானதாக தகவல். குளிர்சாதன கருவியில் பரவிய தீயால் விபத்து என தகவல். நாமக்கல் பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி பகுதிகளில் வெடிகுண்டு வைக்கப்பட்டதாக மிரட்டல் கடிதம். பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி பகுதிகளில் போலீசார் வெடிகுண்டு சோதனை. கடிதம் அனுப்பியதாக கூறப்படும் அமுதாவிடம் காவல்துறையினர் விசாரணை. சென்னை அப்பல்லோவில் சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சரை பார்க்க வந்த கேரள திரையுலகினர். முன்னாள் கதாநாயகி செம்மீன் ஷீலா உள்ளிட்டோர் செய்தியாளர்களுடன் சந்திப்பு. விரைவில் முதலமைச்சர் வீடு திரும்புவார் எனவும் கேரள திரையுலகினர் உறுதி. தமிழக முதலமைச்சர் விரைவில் பூரண நலம் பெற வேண்டி 5000 பேர் பால்குடம் ஏந்தி பிரார்த்தனை. காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் சிறப்பு பூஜைகளும் ஆராதனைகளும் நடத்திய அதிமுகவினர். தமிழக அமைச்சர் பெஞ்சமின் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்பு. கடம்பன்பாறை வனப்பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்ட கேரள வனத்துறையினர். சந்தன மரத்தை வெட்டி காரில் கடத்த முயன்ற 3 பேர் கைது. கைது செய்யப்பட்டவர்கள் சென்னையை சேர்ந்தவர்கள் எனவும் தகவல். சந்தன மரங்கள் மற்றும் காரை பறிமுதல் செய்து வனத்துறையினர் விசாரணை.
குன்னூர் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டரில் 70வது ஆண்டு காலாட்படை தின கொண்டாட்டம். 1947ஆம் ஆண்டு காஷ்மீர் பள்ளத்தாக்கை மீட்டு சாதனை படைத்த காலாட்படை வீரர்கள். வெலிங்டன் போர் நினைவு சதுக்கத்தில் ராணுவ இசை முழங்க அணிவகுத்து சென்ற ராணுவ வீரர்கள். போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையும் வீரர்கள் மரியாதை. தென்னிந்திய நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் மீது சங்க உறுப்பினர்கள் குற்றச்சாட்டு. வாய்ப்பு வழங்காமல் தங்களை புறக்கணிப்பதாகவும் புகார். நடிகர் சங்க கட்டிடம் முன் திரண்ட பாதிக்கப்பட்ட துணை நடிகர்கள் போராட்டம். சம்பள நிலுவைத் தொகையை வாங்கித் தராமல் ஏமாற்றுவதாகவும் புகார். அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த கியான் புயல் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிவிட்டதாக தகவல். மசூலிப்பட்டினத்திற்கு கிழக்கு நோக்கி 560 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள தாழ்வு மண்டலம். சென்னை பல்லாவரம் அடுத்த பொழிச்சலூர் லட்சுமி நகர் பகுதியில் தனியார் பிளாஸ்டிக் கிடங்கில் பயங்கர தீ. அருகே இருந்த 2 வீடுகளிலும் தீ பரவியதால் பரபரப்பு. 2 தீயணைப்பு வாகனங்களின் உதவியுடன் தீயை அணைத்த தாம்பரம் தீயணைப்பு துறையினர். ரயில் நிலையங்களில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் அதிரடி சோதனை. ரயில் பயணங்கள் மூலமாக பட்டாசு எடுத்து செல்வதை தடுக்க நடவடிக்கை. பட்டாசுகள் ரயிலில் கொண்டு செல்லக்கூடாது என மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பேரணி. ரயில்வே துறையினர் சார்பாக பயணிகளுக்கு துண்டு பிரசுரங்கள் விநியோகம். மலேசியாவில் இருந்து திருச்சிக்கு கடத்தி வரப்பட்ட 1 கிலோ தங்கம் பறிமுதல். தங்க கடத்தல் தொடர்பாக ஒருவரை கைது செய்து மத்திய வருவாய்த்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. டார்ச் லைட்டில் 1 கிலோ தங்கத்தை உருக்கி கொண்டு வந்தது விசாரணையில் தகவல். அதிமுகவிற்கு பாஜக ஆதரவு அளிப்பது பற்றி கவலைப்படவில்லை. நெல்லித்தோப்பு தொகுதி குறித்து புதுவை முதலமைச்சர் நாராயணசாமி கருத்து. தமது பிரச்சாரம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் நாராயணசாமி மகிழ்ச்சி. மக்களின் ஆதரவு இருப்பதால் யார் ஆதரவு குறித்தும் கவலையில்லை எனவும் நாராயணசாமி பதில். வாழ வழியின்றி தற்கொலை செய்து கொள்ள அனுமதி கேட்டு கையில் மாத்திரைகளுடன் வந்த திருச்சி விவசாயிகள். மாவட்ட ஆட்சியர் அலுவலக தரையில் படுத்தும் வாயில் கருப்பு துணி கட்டியும் ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டம். காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். KRS அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரிப்பு. 6133 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளதால் தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைக்க வாய்ப்பு. கர்நாடகத்தில் உள்ள ஏரி குளங்களை நிரப்பும் பொருட்டு ஹேமாவதி மற்றும் ஹேரங்கி அணைகளிலிருந்தும் தண்ணீர் திறப்பு. ஒருமித்த கருத்து எட்டப்பட்டால் மட்டுமே பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு விளக்கம். ஒருமித்த கருத்து எட்டப்படாமல் கொள்ளைப்புறமாக பொது சிவில் சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வராது எனவும் தகவல். தனியார் சட்டங்கள் அனைத்தும் சட்ட பிரிவுகளுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதே பாஜக அரசின் விருப்பம் எனவும் வெங்கையா நாயுடு விளக்கம். தீபாவளிக்கு விஜய் திரைப்படம் ரிலீஸ் ஆகாத சோகத்தில் ரசிகர்களை உற்சாகப்படுத்த விஜயின் பைரவா பட டீசரை வெளியிட படக்குழுவினர் முடிவு. பைரவா படத்திற்கு தணிக்கை குழு சான்றிதழ் வழங்கியதால் மகிழ்ச்சியில் விஜய். ரசிகர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக படத்தின் டீசர் இருக்கும் என இயக்குனர் பரதன் தகவல். ஆர்யா நடிப்பில் உருவாகியிருக்கும் கடம்பன் திரைப்படத்தின் டீசர் வரும் 31ஆம் தேதி ரிலீஸ். படத்தின் டீசரை நடிகர்கள் சூர்யா, கார்த்தி, விஷால் ஆகியோர் வெளியிடுகின்றனர். நீண்ட நாட்களுக்கு பின் RB சௌத்ரியின் சூப்பர் குட் பிலிம்ஸ் தயாரித்துள்ள படத்தை இயக்கியுள்ளார் ராகவன். ராஜ்கிரண் நடித்து ராகவன் இயக்கிய முதல் படமான மஞ்சப்பை சூப்பர் ஹிட்டானது குறிப்பிடத்தக்கது. நடிகர் வடிவேலு நடித்துள்ளதால் கத்திச்சண்டை படத்திற்கு ரசிகர்கள் அமோக வரவேற்பு. கபாலி புகழ் நெருப்புடா பாடல் பின்னணியில் வடிவேலுவின் அறிமுக காட்சி அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல். படத்தில் சூரிக்கும் வடிவேலுவுக்கும் தனித்தனியாக காமெடி காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக இயக்குனர் விளக்கம். இந்த படத்தில் வடிவேலு வைத்தியராக நடித்துள்ளதாகவும் படக்குழுவினர் தகவல். பிரகாஷ் ராஜ் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள சில சமயங்களில் படத்திற்கு அமோக வரவேற்பு. சர்வதேச பட விழாக்களில் ரிலீஸுக்கு முன் திரையிடப்பட்டு வரும் சில சமயங்களில் படம். பிரகாஷ் ராஜ் ஊதியம் பெறாமல் இலவசமாக நடித்துக் கொடுத்ததாக இயக்குநர் பிரியதர்ஷன் தகவல். பிரகாஷ் ராஜ், இயக்குநர் பிரியதர்ஷன் இருவரும் இணைந்த காஞ்சிபுரம் படம் தேசிய விருது பெற்றது குறிப்பிடத்தக்கது. சஹாவு என பெயரிடப்பட்ட படத்தில் மாணவர் சங்க தலைவராக நிவின் பாலி நடித்து வருவதாக அறிவிப்பு. கேரளாவில் நிகழ்ந்த உண்மை கதையை தழுவிய இப்படத்தில் அரசியலுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல். நிவின் பாலிக்கு ஆக்ஷன் ஹீரோ அந்தஸ்தை இப்படம் பெற்றுத்தரும் என இயக்குநர் உறுதி.
மம்முட்டி தன்னுடைய அடுத்த படத்தில் கல்லூரி பேராசிரியராக நடிப்பதாக தகவல். புலிமுருகன் படத்திற்கு கதை எழுதிய உதயகிருஷ்ணா இப்படத்திற்கு திரைக்கதை அமைப்பதாக அறிவிப்பு. கல்லூரி பேராசிரியராக மம்முட்டி நடித்த அனைத்து படங்களும் ஹிட்டான நிலையில் புதிய படமும் சூப்பர் ஹிட் ஆகும் என படக்குழுவினர் நம்பிக்கை. கலை என்பதை தாண்டி திரைப்பட தயாரிப்பு வணிகமயமாகிவிட்டது. பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சனின் மனைவியும் பழம்பெரும் நடிகையுமான ஜெயா பச்சன் வேதனை. இந்திய சினிமாக்கள் பெரும்பாலும் மேற்கத்திய கலாச்சாரங்களை மட்டுமே பிரதிபலிப்பதாகவும் குற்றச்சாட்டு. மும்பை சர்வதேச திரைப்பட விழாவில் கலந்து கொண்டு பேசிய ஜெயா பச்சன் வருத்தம். ஏ தில் ஹே முஷ்கில் மற்றும் சிவாய் திரைப்படங்கள் நாளை வெளியீடு. இந்த இரு திரைப்படங்களும் பாகிஸ்தானில் திரையிடப்பட மாட்டாது என தகவல். படங்களின் தயாரிப்பு நிறுவனங்கள் இதனை உறுதி செய்துள்ளதாகவும் அறிவிப்பு. வரும் காலங்களில் இந்திய படங்கள் பாகிஸ்தானில் ரிலீஸ் ஆகாது எனவும் தகவல். முதலமைச்சர் ஜெயலலிதா சிகிச்சை பெற்று வரும் அப்பல்லோ மருத்துவமனைக்கு திரைத்துறையினர் வருகை. பாடலாசிரியர் வைரமுத்து, இயக்குநர் பாரதி ராஜா உள்ளிட்டோர் முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்தனர். முதலமைச்சர் விரைவில் பூரண உடல்நலம் பெறுவார் என செய்தியாளர்களுக்கு பேட்டி. சென்னையில் இருந்து மீஞ்சூருக்கு கஞ்சா கடத்த முயன்ற 2 பேரை கைது செய்த ரயில்வே காவல்துறையினர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சந்தேகத்திற்கு இடமாக நின்றபோது பிடிபட்டனர். ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த இருவரிடம் இருந்து 15 கிலோ கஞ்சா பறிமுதல். செங்கத்தில் வனவிலங்குகளை வேட்டையாட வைத்திருந்த நாட்டு வெடிகுண்டுகள் 7 பறிமுதல். 3 வரை கைது செய்து வனத்துறையினர் தீவிர விசாரணை. வனப்பகுதியில் வேட்டையாடி நகர்ப்புறங்களில் இறைச்சியை அதிக விலைக்கு விற்பது கண்டுபிடிப்பு. இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸின் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. மேலும் பல புதிய செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.